பவித்ரம் பிரஜாபதேஹ யத் சஹஜம் புரஸ்தாத். பிரம்மாவோட சேர்ந்து பிறந்தது இந்த பூனல். இன்னைக்கு வாத்தியம் நுணுத்து கொண்டு வரல, அதுக்கு மகத்துவம். பிரஜாபதேஹ சஹஜம் ஆயுஷ்யம், இந்த பூனலை போட்டுண்டா தீர்காயுஷா இருக்கும். அக்ரியம், எல்லா இடத்துலையும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். சுப்ரம் யஜ்ஞோபவீதம், இப்படிலாம் சொல்றது உபநயனம் போட்டுக்கக்கூடிய பூனலோடைய மந்திரம். ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா என்ன சொல்றா, தைரியத்தின் குரல்ல சொல்ற பூனல் எதுக்கு போடணும் அப்படின்னு. இப்போ நாம எல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பரிசேச்சனம்னு ஒண்ணு பண்ணி சாப்பிடுவோம். கீழே உட்கார்ந்து சாப்பிடுவாளுக்கு சொல்றோம், இலை போட்டு பரமாறி ஆத்துக்காரி தீர்த்தம் போட்டு இப்படிதான் நித்தியம் நாம சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் போது பரிசேச்சனம் ஒண்ணு பண்றோம் இல்லையா, அந்த பரிசேச்சனம் தான் இந்த பூனல். பரிசேச்சனம் பண்ணிட்டு அப்புறம் எல்லாம் சாப்பிடணும். எல்லாரும் என்ன பண்றோமா, அந்த தட்டை அந்த இலையே பார்த்துட்டு இருக்கோமா, சாப்பிடவே இல்லையா. ஒரு ஊர்ல கோவிலே இல்ல, கோவில் இல்லாத ஊர்ல ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பிரம்மாண்டமான கோவில் கட்டி மறுநாள் இருந்து அந்த கோவில்ல பூஜையே பண்ணலைன்னா அந்த 10 கோடி ரூபாய் வேஸ்ட் தான். அது போல இந்த பூனல் என்பது வேதம் படிப்பதற்காக போடுவது. இப்போ அவர் சங்கல்பம் தான் பண்ணினார், என் குழந்தையே வேதம் படிப்பதற்காக பூனல் போடுகிறேன் சங்கல்பம் பண்ணிட்டு அட்வான்ஸா நான் கொடுத்தாச்சு. நம்ம கான்வென்ட்ல விட்டுடுறோம். நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் வேதம் என்பது ஏதோ வாத்தியா சாஸ்திரிகள் படிக்க வேண்டிய வித்யை. நாமெல்லாம் மாடர்ன் எஜுகேஷன்ல பெரிய ஸ்காலரா வரணும்னு அவசியம் படிக்கணும். ஆனா பிரம்ம வித்யின்னு சொல்லக்கூடிய வேதத்தை அத்தியனம் பண்ணணும். எல்லாரும் இலையே பார்த்துட்டு இருக்கா, யாரும் சாப்பிடவே மாட்டேங்கிறாருங்கிற மகாபிரிவா. வேதமான அமிர்தத்தை சாப்பிடுவதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த பூனல். உபநயனம் என்றால், உப என்றால் சமீபே, குரு சமீபே நயனம், அழைத்து செல்லுது. அப்போ ஒரு குரு குலத்துக்கு அழைத்து போகணும் என்ற அர்த்தம் இந்த பூனலுக்கு பேரு. உபநயனம், உபநயனம்னா என்ன அர்த்தம், குரு சமீபே அழைச்சுன்னு போறோம்னு சொல்லணும். எந்த வித்யா இருந்தாலும் நம்மளுடைய தர்மசாஸ்திரங்கள் சொல்றது மாதா பிதா குரு தெய்வம். குருவை அப்படி வச்சிருக்காங்க. அப்போ உத்தமமான சம்ஸ்காரம் உபநயனம். அதுல விசேஷமாக காயத்ரி பிரம்மோபதேசம். பிரம்மோபதேசம் பண்ணி இந்த குழந்தைக்கு பெரிய மேதாசக்தி வருது, தேஜஸ் வருது, அழகா வருது. மகாவிஷ்ணுவா இருந்தாலும் யஜ்ஞோபவீதம் தரிச்சு பிராமண குலத்துல ரூபத்துல வந்து வாமனாவதாரமா பிரகாசிச்சார் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னார் வெங்கடாஜலமா. ஏனென்றால் அந்த ரூபத்துக்கே சக்தி உண்டு. அவன் இன்னும் வேதம் படிக்க ஆரம்பிக்கல. நீங்க தூக்கின வரும்போது பார்த்துருப்பேன், வாமனமூர்த்தியா தான் இருந்துப்பான் குழந்தை. அந்த ஆகிருதிக்கும் அந்த ரூபத்துக்கும் அந்த லட்சணத்துக்குமே அப்பேற்பட்ட சக்தி உண்டு. எங்கே இருந்து, மந்திரத்தினால. நகாயத்ரியா பரமோ மந்திரா நமாது பரம் தெய்வதம் அப்படின்னு சொல்றது. காயத்ரியை காட்டிலும் உயர்ந்ததான மந்திரம் கிடையவே கிடையாது. ஏனென்றால் யதன்ஹாஹத் குருதே பாபம் ததன்ஹாஹத் பிரதிமுச்யதே, யத்ராத்ரியாஹத் குருதே பாபம் தத்ராத்ரியாஹத் பிரதிமுச்யதே. தைத்திரியோபனிஷத். எப்போ நாம் காயத்ரி ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்றிலிருந்து நாம் எந்த மந்திரங்களை உபாசிச்சாலும் சித்தியாகும். அதுக்கப்புறம் பஞ்சாட்சரம், சிவாச்சாரியெல்லாம் வந்திருக்கா, பஞ்சாட்சரம் எடுத்துக்காம சிவ பூஜை பண்ணாம கோயிலுக்கு போக மாட்டாவாங்க. அஷ்டாட்சரம் நவாட்சரம் ஆரம்பிச்சு எப்பேற்பட்ட மகாமந்திரமாக இருந்தாலும் பேஸ் காயத்ரி ஜபம். அப்போ அது நம்ம பியூரிஃபை பண்ணிட்டே இருக்குமா. ததன்ஹாஹத் பிரதிமுச்யதே. இப்படி உயர்ந்ததான இந்த காயத்ரி ஜபத்தை பண்ணி முடிஞ்ச பிறகு இப்போ மாத்தியானம் பண்ண உடனே அந்த காயத்ரி ஜபம் முடிஞ்ச பிறகு அந்த காயத்ரி தேவியானவள் உள்ள வசியமாயிடுறாள். அதுக்குதான் 7 வயசுல பச்சை மரத்தில் ஆணி அடிக்கிறது போல பிரம்மோபதேசம் பண்றது. சுலபமா அந்த தேவதையானது வசியமாவா அம்பாள். அப்போ இவன் பிரார்த்திக்கிறான், உத்தமே சிகரே ஜாதே பூம்யாம் பர்வதமூர்தனி. உத்தரவு கொடுக்குறாங்க, என்னுடைய ஹதயத்துல இருந்தேன் அப்படின்னு. துருவன் தபஸ் பண்ணினான், சுவாமி பிரத்யட்சமானார். ஆனா சுவாமி எப்படி இருப்பான்னு ஒரு ரூபம் சொல்லியிருப்பேன்டா நாரதமூர் குருநாசரா வந்து அவன்
சுவாமி பிரத்யட்சமாகியும் அவன் கண்ணை திறக்கவே இல்லை. உள்ளுக்குள்ள ஒரு ரூபத்தை தியானம் பண்ணிட்டே இருக்கான், கண்ணை திறக்கவே இல்லை துருவன். அப்போ சுவாமி என்ன பண்ண, பகவான் மகாவிஷ்ணு உள்ள இருக்கிற ரூபத்தை ஒரு நிமிஷம் மறைச்சா கண்ணை திறந்தா அவனே பான்னு கட்டின்ட்டான். எதுக்கு சொல்றோம், தேவதைகள் சின்ன வயசுல ஜபம் பண்ணுனா, ஏன்னா வேற இன்னொரு அந்யதா சிந்தனை கிடையாது. அந்த ஜபமானது, அந்த காயத்ரியானது சித்தி ஆகிடுவா. உடனே உத்தரவு கொடுக்குறா, நீங்க போயிட்டு வாங்க. என்னுடைய ஹிருதயத்துல இருந்து போகும்போது அவ என்ன பண்றா, ஸ்துதோமயா வரதா வேத மாதா பிரச்சோதயந்தி பவனே த்விஜாதா. இரண்டாவது பிறப்பு இது. ஜன்மனா ஜாயதே அபரா. எதுக்காக விசேஷம் பிராமணன் உயர்ந்தது என்ன, உலக நன்மைக்காக இருக்கக்கூடிய வேத மந்திரங்களை சொல்வதால் பிராமணன் உயர்ந்தவர். வேத மந்திரங்கள் பூரா லோகக்ஷேமத்தை தான் பிரார்த்திக்கிறது. இண்டிவிஜுவலா ஒரு பர்சனை மட்டும், ஒரு குலத்தை மட்டும் நன்னாக்கு எங்கேயுமே இல்லை. சன்னோஸ்து திபதே சஞ்சதுஷ்பதே அப்படின்னு சொல்லக்கூடிய வேத மந்திரங்களை அவன் பாடசாலையில போய் வேத அத்தியனம் பண்ணி அத அந்த வேதத்தை சித்தி பண்ணணும். வேத பொக்கிஷம்னு சொல்லுது. அவர்தமசோ சௌஹும்ய பிராணஸ்வம்மே கோபாய பிரம்மண ஆனீஸ்தா. அவர்தம்னா விருத்தி, அபிவிருத்தி ஆகிட்டே இருக்குமா. இந்த ஜபம் பண்ண பண்ண அவனுடைய ஸ்ரீயஸ், அவனுடைய யசஸ், அவனுடைய மேதாவி தேஜஸ் எல்லாம் அபிவிருத்தி ஆகும். அவன் அந்த பிராணனை போல அதை சம்ரட்சணம் பண்ணணும்னு சொல்றது. அப்போ அந்த காயத்ரியானவர் இவனுக்கு அனுகிரகம் என்றால் வேதமாத்தா என்ன பண்றா, முதல்ல புத்தியை சரி பண்ணிடுற. பிரச்சோதயந்தி, புத்தியை ஸ்ட்ராங் பண்ணிடுற. நம்மளுடைய காயத்ரி ஜபமும் அதுதான் சொல்றது. தியோஜோட பிரச்சோதயான்னு புத்தியானது அவ்வளவு ஸ்திரமா இருக்கணும். தைரியமா சொல்லலாம். பிராமணனால மட்டும் இன்னும் மதம் மாற்ற முடியுது. ஏன்னா அவன் புத்தி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. அப்போ பிரச்சோதயந்தி, நம்மளுடைய மனசையும் புத்தியும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்குமா காயத்ரி ஜபம். ஒரு அம்மாவை தானே பிரார்த்தனை பண்ணுவா, குழந்தை பிறந்தவன என் குழந்தைக்கு நல்ல புத்தி வரட்டும் தான் பிரார்த்தனை. அதுதான் காயத்ரியும் கொடுக்குறது. அப்பா அம்மா வச்சு தெய்வமா வச்சு காப்பாற்றணும். குருநாதரை வேதம் சொல்லிக் கொடுக்குற, எந்த வித்தியை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியரை தெய்வமாக மதிக்கணும். உலகத்துக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல காரியங்களை பண்ணணும். இதுதான் நம்மளுடைய தர்மமும் சாஸ்திரமும் வேதமும் போதிக்கிறது. அதுக்கு பேஸ் காயத்ரி. நம்பிக்கை வரணும், ஸ்ரத்த வரணும்னா காயத்ரி ஜபம் பண்ணினா வரும். அவன் என்ன பண்றா, இரண்டாவது பிறப்பான இந்த பிராமணத்துவத்தை கொடுத்துட்டு ஆயுகு பிருத்திவியா தீர்காயுச கொடுப்பா. திரவிணம் பிரம்மவர்ச்சசம், வேண்டிய இகலோகத்துக்கு வேண்டிய அத்தனை சௌக்கியம், காலத்துல உத்தியோகம் கிடைக்கும், கல்யாணம் ஆகும், குழந்தை பெற்றோம். காயத்ரி ஜபத்தினால நிறைய புரட்சி பண்ணிட்டு இருக்க சர்மா சாஸ்திரி. இது மாதிரி சாஸ்திர காயத்ரி பண்ண வைக்கிறது, பஞ்சாயத்தன பூஜை பண்ணி வைக்கிறது, நீ ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்க. அவளும் இந்த புனையத்தை நடத்தி வைக்கிற ஆத்து வாத்தியார் கண்ணன் சாஸ்திரிகள், அவர் பாலாஜி வாத்தியார் வந்திருக்க. அவர் நிறைய நித்தியம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கு. நித்திய அன்னதானம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா நடக்குது. இப்போ திரவிணம் வேண்டுமே, வேண்டிய நல்ல ஒரு படிப்பு, நல்ல உத்தியோகம், மக்கியம் தத்வா பிரஜாதம், கல்யாணம் ஆனவனே குழந்தை, கடைசியில் பிரம்மலோக பரியந்தம் இந்த காயத்ரி ஜபம் பண்றோமே, அதுக்கு தான் அப்படி சக்தி. அதுக்கு தான் அந்த குழந்தைய வாமனமூர்த்தியா இருக்கிறனால சுமங்கலிகளா உள்ளவெல்லாம் ஆத்துல இருந்து அக்ஷதையை எடுத்துன்னு வந்து அந்த அக்ஷதையை அந்த குழந்தையோட மடியில தட்டுல போட்டோம்னா அவ திருப்பி நமக்கு போடுவோம் அக்ஷதை மீதி. அது புங்கானுபுங்கமா நம்ம கிரகத்துல கொண்டு போய் அக்ஷயமா அபிவிருத்தியாகும். எப்படி ஆதிசங்கர் அனுகிரகம் பண்ணாலோ கனகதாரம் போல அபிவிருத்தியா. அதுக்குதான் இந்த சமயத்துல இந்த உபநயனத்துக்கு எல்லாரும் வந்து இந்த தரிசனம் பண்ணி பந்துக்கள் ஆசீர்வாதத்தினாலையும் குருநாதர் ஆசீர்வாதத்தினாலையும் இந்த குழந்தை பிதிருபக்தியோட, மாதృபக்தியோட, குரு பக்தி, தேசபக்தியோட ஐடியலாக இருந்து நம்மளுடைய பிராமண தர்மத்தை காப்பாற்றணும் பிரார்த்தி